வாங்க வாங்க, என்னோட குரு கதை சொல்றேன் கேளுன்னு தொந்தரவு பண்றாரு. இப்போ நீங்களும் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டீங்களா? விண்வெளிக்கு ராக்கெட் விடுறது தான் பெரிய சாதனையா என்ன? நம்ம ஊர்லயும் ஒரு சுட்டி பையன் ஒரு சாதாரண காத்தாடிய வச்சு பெரிய சம்பவமே பண்ணிருக்கான். அவனுக்கு ஒரு பெரிய ஆசை. தான் சொந்தமா செஞ்ச காத்தாடிய ஊர்லயே ரொம்ப உயரமான அந்த பழைய ஆலமரத்தை விட உசரமா பறக்க விடணும். முதல் நாள் ரொம்ப கெத்தா காத்தாடிய தூக்கிட்டு ஓடினான். ஆனா வழியில இருந்த சேத்துல சறுக்குன்னு வழுக்கி விழ, கீழே விழுந்த காத்தாடிய ஒரு ஆடு வந்து ஓஹோ ஸ்பெஷல் பிரியாணி போலன்னு நினைச்சு பாதியே கடிச்சு தின்னுடுச்சு. ஊரே விழுந்து விழுந்து சிரிச்சுது. ஆனா நம்ம ஆளு விடுவாரா? அடுத்த நாள் கிழிஞ்ச காத்தாடிக்கு ஒட்டு போட்டு எடுத்துட்டு வந்தான். இந்த முறை காத்தாடி சூப்பரா மேலே ஏறிச்சு. அப்ப பார்த்து ஒரு வெறி பிடிச்ச சேவல் அவனை எதிரின்னு நினைச்சு துரத்த, அலறிக்கிட்டே ஓடினவன் கையில இருந்து நூல் அருந்து காத்தாடி ஒரு முட்செடியில மாட்டி கிழிஞ்சிடுச்சு. இது உனக்கு செட் ஆகாது தம்பி, பேசாம விட்டுடுன்னு ஊரே கிண்டல் பண்ணுச்சு. ஆனா பையனுக்கு வைராகியம். 3வது நாள் கிழிஞ்ச காத்தாடிய கலர் பேப்பரால ஒட்டி புயல் வேகத்துல ஓடினான். இந்த முறை எந்த தடையும் இல்லாம சர்ருன்னு வானத்துல பறந்துச்சு அவனோட காத்தாடி. ஊரே வாய பிழுந்து ஆச்சரியமா பார்த்துச்சு. தடைகள் வருதுன்னு பயந்து உட்கார்ந்தா இந்த உலகம் நம்மள மதிக்காது. தொடர்ந்து முயற்சி பண்ணா அந்த வானமே நமக்கு வழிவிடும்.